காலையில் நீங்கள் உங்கள் வேலையை செய்கிறீங்க, உங்கள் தொழிலை செய்கிறீங்க. அதாவது ஆஃபீஸுக்கு போய் உங்கள் தொழிலை செய்கிறீங்க, அப்படி தானே? உங்கள் தொழிலை செய்வதற்கு ஆரம்பிக்கும்போது நீங்கள் பசியோடு இருந்திருக்கணும். இதுதான் மிகச்சரியான ஆரம்பம். பசியோடு உங்கள் வேலையை ஆரம்பிச்சுட்டு 1 மணி நேரம் செஞ்சிடணும். பசியோடு அந்த வேலையை 1 மணி நேரம் செஞ்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் காலை உணவை உட்கொள்ள வேண்டும். நல்லா சாப்பிட்டுட்டு பசியே இல்லாமல் உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா அது உங்களுக்கு வேலை செய்யவே தோணாது, ஓய்வெடுக்க தான் தோணும். அதனால் மூளையோட செயல்பாடெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சுறுசுறுப்பாக உழைக்கணும், உற்சாகமாக உழைக்கணும் அப்படின்னா இயல்பாக உழைக்கணும், இயற்கையாகவே உழைக்கணும். நம்ம நடிக்கக்கூடாது, உழைக்கிற மாதிரி நடிக்கக்கூடாது, யாருக்கோ பயந்துக்கிட்டும் உழைக்கக்கூடாது. நமக்கே இயற்கையாக ஒரு உணர்ச்சி, உழைக்கணுங்கிற அந்த உணர்ச்சி நமக்கு இயற்கையாக வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா, நம்ம வேலை செய்ய உங்களுக்கு 9 மணிக்கு அலுவலகம் வேலை ஆரம்பம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பசியோடு உழைச்சிருக்கணும், பசியோடு உழைக்கணும். 10 மணிக்கு தான் நீங்கள் காலை சாப்பாடே சாப்பிட்ணும். அப்போ தான் ஏன் பசியோடு அந்த வேலையை 1 மணி நேரம் செய்யணும் அப்படின்னா, நம்ம தொழிலே எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ சாப்பாட்டுக்காக தான் நம்ம தொழிலே பண்ணுறோம். நம்ம உணவுக்காக தான் இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோம், பணம் சம்பாதிக்கிறோம். பணத்தை சம்பாதிச்சுட்டு நாம் தெருவில் கூட படுத்து கிடக்கலாம், வீடு இல்லாமல் தெருவில் கூட படுத்து கிடக்கலாம். ட்ரெஸ்ஸு போடாமல் கூட நம்ம இருந்துடலாம், அந்த உலகத்தில் உயிர் வாழ்ந்துடலாம். ட்ரெஸ்ஸு போடாமல் கூட உயிர் வாழ்ந்துடலாம், ஆனால் சாப்பிடாமல் உயிர் வாழ முடியாது. ஆகையால் நாம் சம்பாதிக்கிற நோக்கத்தோட ஒரு மிக முக்கியமான காரணம், தவிர்க்கவே முடியாத மிக முக்கியமான காரணம் உணவு தான். உணவுக்காக தான் நம்ம சம்பாதிக்கிறோம். நம்ம ட்ரெஸ்ஸு கூட வருஷத்தில் ஒரு வாட்டி எடுத்துக்கலாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ட்ரெஸ்ஸை கூட இப்போ கூட போட்டுக்கலாம். அதனால் நாம் சம்பாதிச்ச பணத்தை வச்சு நம்ம ட்ரெஸ்ஸு வாங்காமல் இருக்கலாம். எப்போவோ கட்டின வீடு நம்மக்கிட்ட இருக்கும், அல்லது ஒரு வாடகை வீட்டிலோட இருப்பீங்க, அல்லது நீங்கள் வீட்டில் கூட இல்லாமல். அதனால் வீடு, உணவு, உடை இதெல்லாம் இது எல்லாத்தையும் விட முதற் காரணம் உணவு தான். உணவுக்காக தான் நம்ம தினம் சாப்பிட வேண்டியிருக்கு. தினம் 3 வேளையோ 4 வேளையோ அடிக்கடி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது. ஆக நம்ம வேலை செய்கிறதோட நோக்கமே சாப்பாடு தான், உணவுக்காக தான் நம்ம வேலை பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த வேலையை செய்யும்போது பசியோடு இருக்கணும். அப்போ தான் நம்ம உணவுக்காக வேலை பார்க்குறோங்கிற அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கும். நல்லா சாப்பிட்டுட்டு, அப்போ உணவுக்காக தானே வேலை பார்க்குறோம், அப்போ நல்லா சாப்பிட்டுட்டு பசியே இல்லாமல் வேலை பார்த்தீங்கன்னா நீங்கள் உணவுக்காக வேலை பார்க்கல, எதுக்காக வேலை பார்க்குறீங்கன்னே உங்கள் மூளை குழப்பம் வந்துடும். ஏன்னா நல்லா சாப்பிட்டுட்டீங்க, காலையில் நல்லா சாப்பிட்டுட்டீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக வேலை பார்க்குறீங்க? சாப்பாட்டுக்காகவா? இல்லை, ஏன்னா நீங்கள் தான் நல்லா சாப்பிட்டீங்களே. சாப்பாட்டுக்காக தான் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, உணவுக்காக தான் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் பசியோடு வேலை பார்க்கணுமா இல்லையா? அதானே நியாயம். அப்போ தானே இயற்கையான ஒரு ஆர்வம் வரும். நாம் எதுக்காக வேலை பார்க்குறோங்கிறது அந்த உடம்புக்கு அந்த காரணம் தெரியணும், உடம்பே உணரணும். நாம் உணவுக்காக தான் வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறத உடம்பு உணரணும் அப்படின்னா அந்த பசியோடு வேலை பார்க்கணும். பசியோடு வேலை பார்க்கும்போது தான் நாம் எதுக்காக வேலை பார்க்குறோம், உணவுக்காக வேலை பார்க்குறோம், அந்த உணர்வு உடம்புக்கும் மூளைக்கும் தெரிய வரும்போது இயற்கையாகவே நம்ம உழைப்போம். நம்மளை யாரும் பயமுறுத்த தேவையில்லை, வேலை சரியா இல்லையான்னு நம்மளை யாரும் கண்காணிக்க தேவையில்லை. இயற்கையாகவே நம்ம ஆர்வத்தோடு உழைப்போம். அதே சமயம் 1 மணி நேரம் கழித்து நம்ம சாப்பிட்றணும், 1 மணி நேரம் கழித்து தான் சாப்பிட்ணும். அதன் பிறகு நம்ம வேலை செய்வோம். ஆனால் வேலைங்கிறது நம்ம எதன் மூலம் ஆரம்பித்தோம்? பசியோடு ஆரம்பித்தோம். இடையில நம்ம சாப்பிட்றோம். இப்போ ஒரு மாடு அதுக்கு என்ன தொழில்? ஒரு ஆடு மாட்டுக்கு என்ன தொழில்? புற்களை மேய்வது தான், உணவுகளை தேடுவது தான் ஆடு மாட்டுக்கு தொழில். மனுஷங்க மட்டும்தான் தொழில் செய்வாங்க அப்படின்னு கிடையாது. தொழில் என்பது அனைத்து உயிர்களுக்கும் ஒன்று தான். உணவை தேடுவது தான் தொழில். நம்ம உணவை உற்பத்தி செய்து அந்த உணவை பிற உணவை நாம் சாப்பிடுகிறோம். அதுதான் நமக்கு தொழிலாக இருக்குது. உணவை உற்பத்தி செய்கிற விவசாயம் தான் தொழிலாக இருக்கிறது. ஆனால் பிற உயிர்கள் எங்கே உணவு கிடைக்குதோ அங்கே போய் தேடுது. அப்போ அந்த தேடல் அவங்க விவசாயம் பண்ணுறதில்ல. பிற உயிரினங்கள் நேரடியாகவே உணவை தேடுகிறது. அப்போ உணவை தேடுகிற அந்த செயல் தான் அவைகளுக்கு தொழிலாக இருக்குது. அதாவது தொழில் எல்லாருமே பண்ணுவாங்க. அப்போ பிற உயிரினங்கள் எப்படி, ஒரு சிங்கம் நல்லா வயிறு நிறைஞ்சிச்சுன்னா அது முன்னாடி மான் போனால் கூட அதை வேட்டையாடாதுன்னு சொல்லுவாங்க. வேட்டையாடாது, சும்மா பார்த்துட்டு தான் இருக்கும். ஒரு மான்களே பார்த்தா ஒரு சிங்கம் பசியோடு இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு அது நல்லா சாப்பிட்ருச்சின்னா அந்த மான் சிங்கத்தோட பக்கத்தில் கூட போகும்னு சொல்லுவாங்க. அல்லது சிங்கத்தோட கண் பார்வையில் கூட அது மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் புல்லை. காரணம் என்னென்னா சிங்கம் இப்போ சாப்பிடாது, ஏன்னா அது பசியோடு இல்லை, நல்லா சாப்பிட்ருச்சு.
அதனால் தைரியமாக நம்ம வந்து அது கண் பார்வையில் கூட நம்ம புற்களை மேயலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான் தைரியமாக மேய்ஞ்சிட்ருக்கும். அதனால் பசி இருந்தால் தான் அது வேட்டையாடும், உணவை தேடும். அது மாதிரி தான் உணவை தேடுவதற்கான உழைப்பிலே அது ஈடுபடும். அது மாதிரி தான் மனுஷங்களை, நாமளும் உயிர்கள் தான், பிற உயிரினங்களைப் போல் நாமளும். அதனால் நம்ம பசியோடு வேலை பார்த்தா தான் இயற்கையாகவே உழைப்போம். நம்ம இயற்கையாகவே அந்த உணவை தேடுவதற்கான அந்த தொழில் இருக்குல்ல, நம்ம செய்கிற வேலை எல்லாமே உணவை தேடுவதற்காக தான். நம்ம கலெக்டராக நீ வேலை பார்த்தாலும் சரி, விஞ்ஞானியாக வேலை பார்த்தாலும் சரி, நீ உன்னுடைய தவிர்க்க முடியாத தேவை எது? உணவு தான். மற்ற தேவையெல்லாம் வந்து உனது விருப்பப்படி தான். அது ரெண்டாவது பட்சம்தான். மற்ற தேவையெல்லாம் ரெண்டாவது தான். உன்னுடைய தவிர்க்க முடியாத தேவை கண்டிப்பாக உணவு தான். உணவுக்காக தான் நீ வந்து ஒரு விஞ்ஞானியாக இருக்கிற, ஒரு முதலமைச்சராக இருக்கிற, ஒரு நடிகராகவோ டைரக்டராகவோ இருக்கிற. அப்போ வந்து உணவு சாப்பிட்டா தான் நீ அந்த வேலையை செய்ய முடியும். அந்த வேலை செய்கிறதுக்கு காரணமும் உணவு தான். அந்த வேலையை நீ செய்யணும் அப்படின்னாலே, நீ விஞ்ஞானியாவோ டாக்டராகவோ நீ அந்த வேலையை தொடரணுன்னா கூட நீ சாப்பிட்டாகணும். அப்போ அந்த சாப்பாட்டுக்காக தான் நீ அந்த வேலையும் செய்கிற. அந்த வேலை செய்யணுன்னா நீ தொடர்ந்து சாப்பிட்டாகணும். அதனால் வந்து சாப்பாடு தான். அப்போ அந்த வேலை செய்யும்போது நமக்கு இயற்கையாகவே ஒரு ஆர்வம் வரணுன்னா அந்த பசியோடு அந்த வேலையை ஆரம்பிக்கணும். பசியோடு வேலையை ஆரம்பிச்சுட்டு 1 மணி நேரம் செஞ்சிடணும். 1 மணி நேரம் வேலையை செஞ்சதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கு தான் நீங்கள் சாப்பிடுங்க. 9 மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா 10 மணிக்கு சாப்பிடுங்க. 10 மணிக்கு நீங்கள் வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா 11 மணிக்கு சாப்பிடுங்க காலை உணவு. அப்போ தான் வந்து அந்த உணர்வுபூர்வமாகவே நமக்கு உழைப்பதற்கு ஒரு ஆர்வம் வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சாப்பிட்டுட்டு நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா சோம்பேறித்தனம் தான் வரும். அதாவது மற்றவங்களுக்கு பயந்து தான் நீங்கள் வேலை செய்வீங்க, உங்களுடைய மேலதிகாரிக்கு பயந்து தான் வேலை செய்வீங்க. உங்களுக்காகவே இயற்கையாக உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வராது, சோம்பேறித்தனம் தான் வரும். ஏன்னா நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் உழைக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் உங்களுக்கு வராது. உழைக்கணுங்கிற அவசியம் இல்லாதது மாதிரியே உணர்வீங்க. மற்றவங்களுக்கு பயந்துக்கிட்டு, உங்களுடைய மேலதிகாரிக்கு பயந்துக்கிட்டு தான் வேலை செய்வீங்க. அதனால் நம்ம மேலதிகாரிக்கு பயப்படுறத விட நமக்கு இயற்கையாகவே ஒரு ஆர்வம் வந்து ஒரு வேலை செய்கிறோம் பாருங்கள், அதுக்கு அடிப்படையான தேவை என்னென்னா பசி இருக்கணும். பசியோடு நம்ம ஒரு வேலையை ஆரம்பித்து 1 மணி நேரம் செஞ்சிடணும். செஞ்சிட்டதுக்கு அப்புறமா தான் சாப்பிடணும். அப்போது இன்னும் 2 மணி நேரம் கழித்து கூட சாப்பிட்லாம். பசியோடு வேலையை ஆரம்பிச்சுட்டு 2 மணி நேரம் கழித்து கூட சாப்பிட்லாம். அப்போ அதுக்கு இங்கே என்ன பண்ணணுன்னா 7 மணிக்கே வேலையை ஆரம்பிச்சிடணும். இங்கே ஏன் சாப்பிட்டுட்டு வேலை பார்க்குறாங்க? எல்லோரும் சாப்பிட்டுட்டு தான் வேலை பார்க்குறாங்க. காலையில் பார்த்திங்கன்னா நல்லா டிஃபன் சாப்பிட்டுட்டு 7-8 இட்லியை சாப்பிட்டுட்டு 4-5 தோசையை சாப்பிட்டுட்டு ஒரு 5-6 பூரியை சாப்பிட்டுட்டு 2 வடையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு நல்லா வயிறு நிரம்பிட்டு அப்புறமா தான் காலையில் வந்து வேலைக்கே போகிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, காலையில் வேலை என்பது 9 மணிக்கு ஆரம்பிக்கிறது அல்லது 10 மணிக்கு ஆரம்பிக்கிறது. இதுதான் தவறு. பசியோடு வேலை பார்க்கணும் எல்லாருமே. அதாவது நம்ம சொல்லாமலே மக்கள் பசியோடு வேலை பார்க்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா 7 மணிக்கே வேலையை ஆரம்பிச்சிருங்க. 7 மணிக்கு வேலையை ஆரம்பித்தா மக்கள் வந்து 6:30 எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. 6:30 சாப்பிட்டா அப்போது வந்து 6:30 சாப்பிட்ருவாங்களா? 7 மணிக்கு இப்போது 9 மணிக்கு வேலை ஆரம்பிக்கிறனால தான் ஆஃபீஸில் 9 மணிக்கு வேலை ஆரம்பிக்கிறனால தான் 8:30 சாப்பிட்றாங்க, 8 மணிக்கு சாப்பிட்றாங்க. அப்படின்னா 7 மணிக்கே நம்ம வேலையை ஆரம்பிச்சிட்டா 6:30 சாப்பிடுவாங்களா? அப்படி கிடையாது. 6:30 யாருமே சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடணுங்கிற அந்த எண்ணம் வராது. காலங்காத்தால் யாரும் சாப்பிட மாட்டாங்கள்ல. அதனால் அப்போ என்ன பண்ணுவாங்க, 7 மணிக்கே நீங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டா எல்லாருமே வேறு வழியே இல்லாமல் பசியோடு தான் வேலை பார்ப்பாங்க. ஒரு 8:30 9 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு அப்புறமா தான் காலை உணவே சாப்பிடுவாங்க. அப்போ நம்முடைய தவறு எங்கே இருக்குது அப்படின்னா, நாம் வந்து 9 மணிக்கு வேலையை ஆரம்பிக்கிறோம். இது மிக மிக தவறு. 9 மணிக்கு வேலையை ஆரம்பிக்கிறனால தான் நிறைய பேர் அதிகாலையில் எழுந்திருக்கிற வழக்கமே மக்களுக்கு இல்லாமல் போச்சு. அதிகாலையில் எழுந்திருக்கிற வழக்கம் எப்போ வரும் தெரியுமா? நீங்கள் 7 மணிக்கு வேலையை ஆரம்பிச்சிடணும். காலை நேர வேலை, அந்த ஆஃபீஸ் வேலை, உங்கள் தொழிற்சாலை, தொழில் நிறுவனம், ஏதோ ஒரு தொழில் செய்கிறீங்க, 7 மணிக்கு எல்லாரும் அவங்கவுங்க தொழிலை செய்ய ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டு கட்டாயப்படுத்திட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா, காலையில் சாப்பிட்டுட்டு அந்த வேலையை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா காலையில் 6:30 சாப்பிட்டா தான் நீங்கள் 7 மணிக்கு வேலை பார்க்க முடியும். 6:30 யாரும் சாப்பிட மாட்டாங்க. அப்போ கண்டிப்பாக பசியோடு தான் அந்த வேலையை செய்வாங்க. பசியோடு தான் நீங்கள் செய்கிற வேலையை ஆரம்பிக்கணும். அப்போ 9 மணிக்கு தான் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அப்போது 7 to 9 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு அப்புறம் 9 மணிக்கு தான் காலை உணவே சாப்பிடுவாங்க. அப்போ பசியோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்களா, இயற்கையாகவே அவங்க நல்ல உழைப்பாளி ஆகிடுவாங்க. யாருக்கும் நம்ம பயந்துக்கிட்டு நம்ம வேலை பார்க்கல, நமக்கு இயற்கையாகவே நம்ம உழைக்கணுங்கிற அந்த ஆர்வம் வருது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வரும்போது அவங்க மேலே அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை வரும். அப்புறம் வந்து இப்போ 9 மணிக்கு வேலை நேரம் ஆரம்பிக்கிறனால தான் மக்கள் 7 மணி வரைக்கும் தூங்குறாங்க. 7 மணி வரைக்கும் 8 மணி வரைக்கும் கூட தூங்குறாங்க. இப்போ ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்,
8 மணிக்கு எழுந்திருக்கிறவங்களும் இருக்காங்க, 8:30 கூட எழுந்திருப்பாங்க. 8:30 எழுந்துட்டு குளிச்சுட்டு டக்குன்னு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கோ அல்லது காலேஜுக்கோ அல்லது அலுவலகத்துக்கோ போயிடுவாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க, அலுவலகத்துக்கு பக்கத்துலேயே வீடு இருந்துச்சுன்னா. அப்போது மக்கள் அதிகாலையிலே எழும்பாமல் சோம்பேறியாக இருப்பதற்கு இன்னொரு மிக மிக முக்கிய காரணம் என்னென்னாக்கா, 9 மணிக்கு 9:30க்கு 10 மணிக்கு காலையில் வேலை நேரம் ஆரம்பிக்கிறது. வேலை செய்கிற நேரம், அலுவலக நேரம் என்பது காலையில் 9 மணிக்கு அல்லது 9:30க்கு 10 மணிக்கு தான் ஆரம்பிக்குது. இதுதான் மக்கள் அதிகாலையிலே எழும்பாமல் போகிறதுக்கு காரணம். நிறைய பேர் அதிகாலையில் எழும்புனா வரலாறே கிடையாது வாழ்க்கையில். நான் அதாவது 7 மணிக்கு மேலே தான் நான் எப்போவுமே முழிப்பேன், அதுக்கு கீழே முழிச்சதான் எனக்கு வரலாறே கிடையாது அப்படி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் எழுந்திருக்கவே மாட்டேன், 7 மணிக்கு அப்புறம் தான் நான் எழும்புவேன், 8 மணி வரைக்கும் தூங்குவேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் பெருகிக்கிட்டே போகிறாங்க. இந்த இந்தியாவில் 120 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா இவங்களில் எத்தனை பேர் காலையில் எந்திரிக்கிறாங்க? எல்லாத்தையும் காலையில் நாம் எழுப்ப முடியும். இந்த 120 கோடி பேரும் அதிகாலையிலே எழும்ப வைக்க நம்மளால் முடியும். அதுக்கு ஒரே வழி, காலையில் 7 மணிக்கே வேலை நேரத்தை ஆரம்பித்து விட வேண்டும். தொழில் செய்கிற நேரம் இருக்குல்ல, வேலை நேரம், அலுவலக நேரம், அதை 7 மணிக்கே ஆரம்பிச்சிடணும். 7 மணிக்கு ஆரம்பிச்சிட்டா நமக்கு கிடைக்கிற 2 நன்மை என்ன தெரியுமா? பசியோடு வேலையை ஆரம்பிப்பாங்க. பசியோட காலைல 6:30க்கெல்லாம் யாருமே சாப்பிட மாட்டாங்க, 6:45க்கோ 7 மணிக்கு உள்ளெல்லாம் யாருமே சாப்பிட மாட்டாங்க. இல்லை அப்படி சாப்பிட்றவங்கள கூட இருப்பாங்க. ஆனாலும் சொல்லிடணும், அது ஒரு கருத்தாக நீ அது ஒரு நடைமுறையாக மாற்றணும், அது ஒரு விதிமுறையாக மாற்றணும். என்னன்னாக்கா, வேலை 9 மணிக்கு தான் சாப்பிட்ணும், பசியோடு 2 மணி நேரம் வேலை செய்யணும், அதுக்கு பிறகு தான் நம்ம 9 மணிக்கு சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை மக்கள் மனதில் பதிய வைக்கணும். அது யாருன்னா இந்த விதிமுறையை சிலர் மீறுவாங்க. 7 மணிக்கே சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க. நம்ம 7 மணிக்கு அலுவலக நேரம் ஆரம்பிச்சிருச்சு, ஒரு 6:50க்கெலாம் நீ அலுவலகத்துக்கு வந்துடணும் அப்படின்னா 6:30க்கே சாப்பிட்றவங்க கூட இருப்பாங்க. அது ஒரு கெட்ட பழக்கம் அப்படிங்கிறத நம்ம ஒரு அறிவுரையாக கூட சொல்லிடலாம். இப்போ 7 மணிக்கு வேலையை ஆரம்பிச்சிட்டாக்கா கண்டிப்பாக பெரும்பாலான மக்கள் 7 மணிக்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, 7 மணிக்கு உள்ளெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அப்போ சாப்பாடே நீங்கள் எங்கே கொடுக்கணும் தெரியுமா? மக்கள் காலை உணவை 7 மணிக்குள்ளே சாப்பிட்றக்கூடாது அப்படின்னா அதுக்கு நாம் இன்னொரு விதிமுறையை உருவாக்கணும். உங்களுக்கு சாப்பாடு எல்லாமே வேலை செய்கிற இடத்துலே கொடுக்கப்படும். நீங்கள் வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு வராதிங்க. ஏன்னா எதுக்காக 9 மணிக்கு வேலை ஆரம்பிக்கிற நேரம் 9 மணின்னு ஏன் வச்சுருக்காங்கன்னா, வேலைக்கு போகிறவங்க சாப்பாடை கட்டணும்ல, சாப்பாடு சமைச்சிட்டு எடுத்துகிட்டு போகணும்ல. அதை சமைச்சிட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு 9 மணி ஆகும். நீங்கள் 7 மணிக்கே வேலை நேரம் வச்சிங்கன்னா, வேலை ஆரம்பிக்கிற நேரம் 7 மணியாக வைத்தீங்கன்னா, காலையில் 7 மணிக்கே ஆரம்பிக்குது அப்படின்னா அதுக்குள்ளே எங்களால் சமைக்க முடியாது. அதனால் காலையில் வேலை நேரம் என்பது 9 மணியாக மாற்றுங்கள். அப்படித்தான் இந்த காலையில் ஏன் 9 மணிக்கு 10 மணிக்கு வேலை நேரம் ஆரம்பிக்குதுன்னா, வேலை செய்கிற இடத்துல யாருக்குமே அந்த தொழிலாளர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதில்ல. இவங்க மதிய உணவை இவங்க கையிலே எடுத்துகிட்டு போகிறாங்க. வீட்டில் அதற்கு முன்பு சமைக்கணும், காலையிலே சமைச்சு காலை உணவை சமைக்கணும், அப்புறம் மதிய உணவுக்கு வேறு சமைச்சு டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வேலைக்கு போகணும். அதுக்காக தான் இந்த முதலாளிகள் என்ன பண்ணுறாங்க, 10 மணிக்கோ 9 மணிக்கோ வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா காலையிலே 7 மணிக்கே அவங்கள வர சொன்னாக்கா அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாகணும், மத்தியானம் சாப்பாடு கொடுத்தாகணும், காலை சாப்பாடு கொடுத்தாகணும். இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகிடும். அதனால் அந்த பொறுப்பை அவங்க தலையிலே கட்டணும். வேலையும் 8-10 மணி நேரம் செய்யணும். அந்த 8-10 மணி நேரம் அந்த 2 வேளை சாப்பாடையும் வீட்டில் சமைச்சு காலங்காத்தால் எந்திரிச்சு 5 மணிக்கு 6 மணிக்கு எந்திரிச்சு சமைச்சு 10 மணிக்குள்ளே காலை உணவை சமைச்சு மதிய உணவை சமைச்சு அப்புறம் தொழிற்சாலையில் வேலை பார்த்து அலுவலகத்தில் வேலை பார்த்து இப்படி இந்த மாதிரி மனுஷங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க. அதனால் மக்கள் காலையில் பசியோடு வேலை பார்க்கணும். 9 மணிக்கு தான் சாப்பிடணுன்னா இன்னொரு விதிமுறை என்னென்னாக்கா, அவங்க அந்த தொழிலாளர்களுக்கு வேலை பார்ப்பவர்களுக்கு அலுவலகத்திலேயே சாப்பாடு கொடுக்கணும். வேலை பார்க்குற அலுவலகத்திலேயே அவர்களுக்கான உணவை தயாரித்து கொடுக்க வேண்டும். அவங்க என்ன உணவு சாப்பிடுவாங்களோ, அவங்க உடலுக்கு ஏற்ற உணவு, அவங்க கொள்கைக்கு ஏற்ற உணவு, நான் இந்த உணவு சாப்பிட மாட்டேன் அப்படின்னா அவர்களுக்கு ஏற்ற உணவை சமைத்து கொடுக்கணும். அதற்கு வேலையாட்களை வைக்கணும். அப்போது ஒவ்வொரு அலுவலகத்துலையும் எத்தனை சமையல் பணியாளர்கள் தேவைன்னு பாருங்கள். ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் எத்தனை சமையல் பணியாளர்கள் தேவைப்படுவாங்க. நல்ல உணவு கொடுக்கணும். வேலை செய்கிற இடத்துலையும் சரி, படிக்கிற இடம், இது மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல உணவு கொடுக்கணும். வீட்டில் இருந்தால் எப்படி சாப்பிடுவாங்களோ அப்படி ஒரு உணவு கொடுக்கணும் அவங்களுக்கு. அதிலெல்லாம் பிசுனாரித்தனம் பண்ணவே கூடாது. அப்படி என்ன இந்த வாழ்க்கைங்கிறது ஒவ்வொரு நேரமும் நீ மகிழ்ச்சியாக வாழணும். அதுக்காக தான் நம்ம உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம். அப்போ அந்த தொழிலாளர்களுக்கு நீ சாப்பாடு போடாமல் அவர்களை பணம் சம்பாதிக்க வச்சுட்டு அந்த பணத்தை லாபத்தை எடுத்துகிட்டு நீ ஓடிடுற இந்த முதலாளி. ஆனால் தொழிலாளர்கள் பாருங்கள், அவங்களுக்கு நல்ல சாப்பாடு வேலை செய்கிற இடத்துல கொடுக்க மாட்டேன், டீ கொடுக்க மாட்டேன், ஒரு தண்ணி கொடுக்க மாட்டேன்,
எதையுமே கொடுக்காம மக்களை வந்து கொத்தடிமை போல், இந்த தொழிலாளர்களை கொத்தடிமை போல் பயன்படுத்துகிறாங்க. அப்படி என்ன உனக்கு வாழ்க்கை? அப்படி என்ன வாழ்க்கை? அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் ஒரு தொழிலாளர்கள் உழைக்கணுமா? வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கே அப்படிங்கிற விதிமுறைப்படி தொழிலாளர்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள வேண்டும். தொழிலாளர்களுக்கு வேலை செய்கிற இடத்துலே காலை உணவு, மதிய உணவு கொடுக்கணும். அவர்களுக்கு அது மட்டும் போதாது, இன்னும் அவர்களுக்கு நிறைய உணவுகள் கொடுக்க வேண்டும். மகிழ்ச்சியாக வேலை செய்ய நிறைய உணவுகள் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு. அப்போ காலை உணவு வந்து காலை உணவும் மதிய உணவும் கொடுக்க வேண்டி வந்துருமே அப்படிங்கிறக்காக தான் 10 மணிக்கு வேலையை ஆரம்பிக்கிறாங்க. 10 மணிக்கு வேலையை ஆரம்பித்து 4 மணிக்கோ 5 மணிக்கோ 6 மணிக்கோ முடிக்கிறாங்க. அப்போது உணவை வந்து காலை உணவு மதிய உணவு 2 வேளை உணவையும் அந்த தொழிற்சாலை நிர்வாகமே கொடுக்குதுன்னு வைங்க, அலுவலக அந்த நிர்வாகமே கொடுக்குது அப்படின்னா, அப்போது எதுக்கு காலையில் 7 மணிக்கே வேலைக்கு வந்துடலாமே? எதுக்கு 9 மணிக்கு வரணும்? காலைல 7 மணிக்கு எங்களுக்கு 2 வேளை சாப்பாடு நீங்களே கொடுக்குறீங்க அப்படின்னா, அதுவும் நாங்கள் விரும்புகிற உணவுகளை நீங்கள் கொடுக்குறீர்கள் என்றால், தரமாக கொடுக்குறீங்க, திருப்தியாக கொடுக்குறீங்கன்னா, நாங்கள் எதுக்கு 9 மணி வரைக்கும் நாங்கள் வீட்டில் காத்திருக்கணும்? எதுக்கு 10 மணி வரைக்கும் நாங்கள் காத்திருக்கணும் வீட்டில்? 7 மணிக்கே நாங்கள் வந்துடுறோம். ஒரு 2 மணி நேரம் நாங்கள் வேலை செஞ்சிடறோம். வீட்டில் சமையல் செய்கிற வேலையை உங்கள் தொழிற்சாலையில் நாங்கள் செஞ்சிடறோம். செஞ்சுட்டு ஒரு 9 மணிக்கு காலை உணவு, அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து 1 மணிக்கு வேலையை இப்போ முடிச்சிருங்க. காலைல 7 மணிக்கு ஆரம்பிச்சிட்டு மதியம் 1 மணிக்கு தொழிற்சாலை அந்த வேலை நேரத்தை முடிச்சிருங்க. அப்புறம் எங்களை வீட்டுக்கு விட்டுருங்க. நாங்கள் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். 6 மணி நேரம் வேலை, மகிழ்ச்சியான வேலை. எந்த வித வேலைன்னா எங்களுக்கு ஒன்றும் சிரமமே கிடையாது. எங்களுக்கு வேலை நாள் தான் ரொம்ப சந்தோஷமான நாள். காரணம் என்னென்னா, காலை உணவும் மதிய உணவும் வேலை செய்கிற இடத்துலே கொடுத்து விடுவார்கள். அதுவும் நாங்கள் விரும்புகிற தரமான உணவு எங்களுக்கு கிடைத்து விடுகிறது. இன்னும் நல்லாவே கவனிப்பாங்க, வேலை செய்கிற இடத்துல நல்லாவே கவனிப்பாங்க, நல்லா சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பாட்டுக்கு பஞ்சம் கிடையாது, ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளுக்கு பஞ்சம் கிடையாது. நாங்கள் விரும்புகிற உணவு எங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுக்குற உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லாமல், நாங்கள் விரும்புகிற உணவு, எங்களுக்கு பொருத்தமான, எங்கள் உடம்புக்கு ஏற்ற உணவு, நாங்கள் கேட்கின்ற உணவு எங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த மாதிரி மக்கள் இருக்கும்போது காலைல 7 மணிக்கு வந்துட்டு அப்புறம் மதியம் 1 மணிக்கு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போய் ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ மகிழ்ச்சியாக வாழ்கிறது, மகிழ்ச்சியாக தொழிலை செய்வது. நீங்கள் தொழிலுங்கிறது என்னென்னா வெறுப்பாக இருக்குது. வீட்டில் இருக்கிறது தான் பிடிக்குது, விடுமுறைன்னா தான் பிடிக்குது. ஒரு வருஷம்னா கூட வீட்டில் ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் வேலைங்கிறது வெறுப்பாக இருக்குது. காரணம் என்னென்னா, வேலை செய்கிற இடத்துல சாப்பாடு தர மாட்டாங்க, டீ தர மாட்டாங்க. அதுவும் இந்த 8 மணி நேரம் இது எல்லாத்தையும் தராமல், இந்த வேலை செய்கிற இடத்துல நம்ம சாப்பிட்றதுக்காக வீட்டிலேருந்தே சமையல் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். 2 வேளை சாப்பாடையும், காலை உணவு மதிய உணவு 2ஐயும் சமைச்சு நாம் எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை வாங்குறது, சாயந்தரம் 6 மணி நேரத்துக்கு தான் விடுறது. எவ்வளோ கேவலமான அந்த மனுஷங்க பாருங்கள். ஒரு மகிழ்ச்சியாக, ஒரு தொழிலை கூட மகிழ்ச்சியாக நீ செய்யணும், ஒரு உற்சாகமாக செய்யணும். தொழில் செய்கிற இடத்த வெறுப்பாகவே பார்க்கக்கூடாது, ஆர்வமாக வேலை செய்யக்கு போகணும். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிற பசங்க ஆர்வமாக போகணும். இன்றைக்கி பள்ளிக்கூடம் இல்லைன்னா அவங்க கவலைப்படணும். இன்றைக்கி கல்லூரி விடுமுறை என்றால் அவர்கள் கவலைப்பட வேண்டும். அப்போ அது மாதிரி இன்றைக்கி தொழிற்சாலை விடுமுறை என்றால் மக்கள் கவலைப்பட வேண்டும். ஏன்டா இன்றைக்கி வேலை ஆரம்பிக்கல, இன்றைக்கி ஏன் லீவ் விட்டாங்க அப்படின்னு கவலைப்படணும். அப்போது இன்றைக்கி லீவ் விட்டால் மக்கள் சந்தோஷப்படுறாங்க. காரணம் என்னென்னா, இந்த பள்ளிக்கூடமோ கல்லூரியோ அலுவலக வேலையோ வெறுப்பாக இருக்கிறது. கொத்தடிமைகளாக இவர்கள் நடத்துகிறார்கள். இந்த தொழிலாளர்களையும் சரி, மாணவர்களையும் சரி, எல்லாத்தையும் கொத்தடிமைகளாக நடத்துகிறாங்க. கொஞ்சம் கூட மனிதத்தன்மை இல்லாமல் கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டு, அவர்களுக்கு அந்த தொழிலாளர்கள் நலன் மீது அக்கறை இல்லாமல், அவர்களுக்கு தேவையான உணவுகளை கொடுக்காமல், ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை கொடுக்காமல், மனிதத்தன்மை இல்லாமல் 6 மணி நேரத்துக்கு மேலே வேலை வாங்குறாங்க. 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை வாங்குறாங்க. மனிதத்தன்மையே இல்லாமல் வேலை வாங்கி, கொத்தடிமைகளாக வேலை வாங்கி சக்கையாக பிடிக்கிறார்கள். அப்புறம் வருகிற லாபத்தை இந்த முதலாளிகள் எடுத்துகிட்டு ஓடிடுறான். ஒரு தொழிற்சாலையில் 100 பேர் அல்லது 1000 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா, 1000 பேர் உழைப்பினால் வந்த லாபத்தை அந்த முதலாளி மட்டும் எடுத்துகிட்டு ஓடிடுறான். காரணம், அவன் முதலீடு செய்தார் என்கிற ஒரே காரணத்தை காட்டி, முதலீடு அவர் தான் செஞ்சார் அப்படிங்கிற காரணத்தை காட்டி ஒட்டுமொத்த லாபத்தையும் எடுத்துகிட்டு ஓடிடுறார். 1000 தொழிலாளர்களின் உழைப்பினால் வந்த லாபத்தை இவர் ஒருத்தர் மட்டுமே எடுத்துகிட்டு போயிடுறார். எடுத்துகிட்டு போக அனுமதிக்கிறது, பாதுகாப்பாக எடுத்து விட்டு போயிடுறார். அவர் சொகுசாக வாழ்கிறார். அந்த முதலாளி பார்த்திங்கன்னா சொகுசாக வாழ்கிறார், மாடி வீடு. ஆனால் தொழிலாளர்கள், அவங்களுக்கு தரமான உணவு கிடையாது, தரமான மருத்துவம் கிடையாது, தரமான இருப்பிடம் கிடையாது. அது மாதிரி தான் அந்த மக்கள் இப்படி ஏமாற்றப்பட்டு கொண்டு. அதனால் பசியோடு நாம் வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னா, காலைல 7 மணிக்கே நம்ம போயிடணும், வேலையை ஆரம்பிச்சிடணும்.
9 மணிக்கு வேலையை ஆரம்பித்து 1 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் சாப்பிட்ணுன்னா அதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. 10 மணிக்கு அது வரைக்கும் என்னால் பசி தாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வேலையை செய்யும்போது 1 மணி நேரம் நம்ம பசியோட வேலை செஞ்சுருக்கணும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் காலை உணவே சாப்பிடணும். அப்படின்னா நீங்கள் 9 மணிக்கு வேலையை ஆரம்பிச்சிட்டு 10 மணிக்கு தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா 1 மணி நேரம் நீங்கள் பசியோட வேலை பார்க்கணும் அப்படின்னா அதை நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா 9 மணிக்கெலாம் கபகபன்னு பயங்கரமாக பசிக்கும், மயக்கம் அடித்து விழுந்துருவாங்க. நிறைய பேர் ரொம்ப பலவீனமான ஆளுகள்லாம் மயக்கம் அடித்து விழுந்துருவாங்க. அதனால் அந்த விதிமுறையை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், 7 மணிக்கே வேலையை ஆரம்பிச்சிடணும். 7 மணிக்கு வேலையை ஆரம்பிச்சிட்டு 9 மணிக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்துருங்க காலை உணவு. 7 மணிக்கே நீங்கள் வேலைக்கு வரணுன்னா அப்போ வீட்டில் மத்தியானத்துக்கு தேவையான உணவு, காலை உணவு இதெல்லாம் சமைக்கிறதுக்கு நேரமே இருக்காது. அப்போ அந்த தொழிற்சாலைகள்லேயே வேலை பார்க்குற அலுவலகத்திலேயே அங்கே வேலை பார்க்குற பணியாளர்களுக்கு காலை உணவு மற்றும் மதிய உணவு அப்புறம் இன்னும் தேவையான உணவு இடையிடையே எல்லாத்தையும் அந்த அலுவலகமோ அல்லது தொழிற்சாலை நிர்வாகமோ கொடுத்தாக வேண்டும். அப்படி கொடுக்கறதுனால நிறைய சமையல் பணியாளர்கள் ஒவ்வொரு அலுவலகத்துலேயும் ஒவ்வொரு தொழிற்சாலையிலையும் ஒவ்வொரு தொழில் நிறுவனத்துலையும் தேவைப்படுவார்கள். அப்போ எத்தனை கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு வேலை கிடைக்கலாம். சொல்லப்போனால் இந்த சமையல் பணியாளர்களே உங்களுக்கு ஒரு 50 லட்சம் பேர் 1 கோடி பேருக்கு கூட வேலை கிடைக்கும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு வேலை பார்க்குற இடத்துலேயே சமைச்சு போடணும் அப்படின்னா அவங்க உணவு கொடுக்கணும் தொழிலாளர்களுக்கு அப்படின்னா எவ்வளோ சமையல் பணியாளர்களுக்கு தேவைப்படுவாங்க. அதுவும் நல்லா தரமாக கொடுக்கணும். கொஞ்சம் கூட குறைவு இருக்கக்கூடாது, வெறுப்போடு அவங்க சாப்பிடக்கூடாது. அந்த அளவுக்கு தொழிலாளர்களை மகிழ்ச்சியாக வேலை வாங்கணும். லாபத்தை அனைவருக்கும் அனைவருடைய திறமைக்கும் கல்வி தகுதிக்கும் அடிப்படையில் சமமாக பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். முதலாளின்னு யாரும் ஒருத்தர் இருக்கக்கூடாது. அரசாங்கம் தான் முதலாளி. ஒரு நிறுவனத்தின் முதலாளியாக அரசாங்கம் தான் இருக்கணும். அரசாங்கம்னா யார்? மக்கள் தான். அப்போ மக்கள் தான் முதலாளியாக இருக்க வேண்டும். அந்த ஒரு தொழில் நிறுவனத்தில் வேலை பார்க்குற அத்தனை பேரும் அந்த தொழில் நிறுவனத்தின் முதலாளிகளாகவும் தொழிலாளிகளாகவும் இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு நாம் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். மக்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுவும் மிக மோசமாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கொத்தடிமைகளாக மக்களை நடத்துகிறார்கள். அதனால்தான் இந்த மக்களுக்கு வேலைனாலே வெறுப்பு, விடுமுறைனாலே சந்தோஷம், வேலைக்கே போகாமல் வீட்டிலே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதுதான் 60 வயசுக்கு மேலே ரிட்டையர்ட் ஆனவுடனே பெரும்பாலான மக்கள் ஓய்வு எடுப்பதையே சந்தோஷமாக ஓய்வு எடுக்கிறாங்க. அப்படா விடுதலை, அதுதான் விடுதலை. உண்மையான விடுதலைங்கிறது எது தெரியுமா? கொத்தடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. உண்மையான விடுதலை இந்த 60 வயசுக்கு மேலே இந்த ஓய்வு கொடுக்குறாங்க பாருங்கள், வேலையிலேருந்து ஓய்வு. அதுதான் அதுவரை வாழ்க்கை ஃபுல்லாக கொத்தடிமைத்தனம். பள்ளிக்கூடத்தில் கொத்தடிமைத்தனம், அப்புறம் படித்து முடித்து வேலை பார்க்குற இடத்துல கொத்தடிமைத்தனம், கடைசியில் அந்த ஓய்வு 60 வயசில் கிடைக்கிது. சிலருக்கு அந்த ஓய்வும் கிடைக்கிது. கொத்தடிமையாகவே அவங்க வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி கொத்தடிமைகளாக இந்த முதலாளித்துவம் என்பது மக்களை கொத்தடிமைகளாக வைத்து பார்த்து கொண்டிருக்கிறது. கொத்தடிமைகளாக நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கமும் மக்களை கொத்தடிமைகளாக தான் பார்க்கிறது. அரசாங்கமும் ஒரு முதலாளிகளைப் போல செயல்படுகிறது. நிறைய வேலை இல்லாத திண்டாட்டம், 8-10 மணி நேரம் வேலை செய்கிறது, இப்படி மக்கள் பாவம் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. அதனால் 7 மணிக்கு வேலை நேரத்தை ஆரம்பிச்சிங்கன்னா எல்லோரும் பசியோடு வேலையை செய்வாங்க. பசியோடு வேலை செஞ்சால் யாருக்கும் பயந்துக்கிட்டு வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அந்த பசிக்கு பயந்து வேலை செய்வாங்க. அந்த பசியை அவர்களை விரட்டும், வேலை செய்கிறதுக்கு விரட்டும், ஒரு வேகத்தை கொடுக்கும். நல்ல பசியோடு 2 மணி நேரம் வேலை செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் 9 மணிக்கு காலையில் 7 மணிக்கு வேலையை ஆரம்பிக்கணும் பசியோடு. அப்புறம் காலையில் ஒரு 9 மணிக்கு நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டிங்கன்னா என்னாங்கன்னா சுகர்லாம் வரவே வராது. நல்லா பசி கபன்னு பசித்த பிறகு சாப்பிட்டிங்கன்னா காலை உணவு யாருக்கும் சுகரே வராது, யாருக்கும் சக்கரை நோயே வராது. பசிக்காமல் சாப்பிட்றது, காலையில் பசிக்குதோ பசிக்கலையோ காலையில் சாப்பிட்றணும், வேலைக்கு சாப்பிட்றணும், பசிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்றணும். பட்டினியாக ஒரு நாளும் கிடக்கக்கூடாது. ஒரு வேளை கூட என்னால் பட்டினியாக கிடக்க மாட்டேன் அப்படின்னு பட்டினியை பார்த்தும் பசியை பார்த்தும் பயப்படுகிற கோழைகளுக்கு தான் சுகர்லாம் வரும். அதனால் மக்களை ஒரு அற்புதமான ஒரு நடைமுறை, வேலை செய்கிற இடத்துல சாப்பாடு கொடுத்துருங்க. காலையில் 7 மணிக்கு வேலையை ஆரம்பிச்சிருங்க. அப்போ பசியோடு ஒரு 2 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு காலை உணவு 9 மணிக்கு கொடுத்துருங்க. இப்படி செஞ்சிட்டாலே மக்கள் சுறுசுறுப்பான ஒரு நாடே முன்னேறும். ஏன்னா அவங்க நல்ல சுறுசுறுப்பாக வேலை பார்ப்பாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு காலையில் நல்ல டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு போய் 9 மணிக்கு 9:30க்கு போய் வேலையை ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த சோம்பேறித்தனம் தான் வரும். ஏன்னா நல்லா சாப்பிட்டாச்சுல்ல, நம்ம வேலை செய்கிறதே சாப்பாடுக்காக தானே. அப்போ நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் எப்படி வேலை செய்யணுங்கிற எண்ணம் வரும், சோம்பேறித்தனம் தான் வரும், தூங்கணும்னு தான் தோணும். திருப்தி
அதாவது வயிறு நிறைஞ்ச பிறகு நமக்கு அந்த தொழிலை செய்யணுங்கிற ஆர்வம் வராது. அதனால் அப்போது காலையில் உணவை நீங்கள் 7 மணிக்கு ஒரு மணி நேரம், அதாவது பசியோட வேலையை ஆரம்பிச்சிடணும். அப்புறம் 1 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் அப்போ திருப்தி அடைஞ்சிடாதா? அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் திருப்தி அடைஞ்சிடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏற்கனவே நம்ம பசியோடு தான் வேலையை ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ இடையில சாப்பிட்றதுனால நமக்கு டக்குன்னு ஒரு மாறுதல் ஏற்படாது. ஏன்னா பசியோடு வேலையை ஆரம்பிச்சிருக்கோம், ஒரு வேகத்தோடு இருப்போம். இடையில நம்ம சாப்பிட்டாலும் நமக்கு அந்த வேகம் அடங்காது, அந்த கோபமும் அடங்காது. அது அடங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஒரு வேலையை செய்கிறதுக்கு, ஒரு தொழிலை செய்கிறதுக்கு நமக்கு கோபம் தேவை. அப்போ அந்த கோபத்தை எது தரும்னா பசி தான் தரும். பசியோடு வேலை செஞ்சால் தான் அதுக்கு ஒரு கோபத்தோடு வேலை செய்ய முடியும். கோபமே இல்லை, பசி இல்லைன்னு வைங்களேன், கோபமே இருக்காது, வேலையை செய்ய முடியாது. அதனால் ஒரு வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம பசியோடு ஆரம்பிச்சிருக்கணும். ஒரு 2 மணி நேரமாவது பசியோடு வேலை செஞ்சுருக்கணும். அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். அந்த காலத்தில் எல்லோரும் அப்படி தான் காலங்காத்தால் வேலைக்கு போயிடுவாங்க. அப்புறம் காலையில் ஒரு 8 மணிக்கு 9 மணிக்கு தான் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு போவாங்க. வேலை செய்கிறவங்க வயலில் வேலை செஞ்சிட்ருப்பாங்க, அவங்களுக்கு காலை உணவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க. இப்படிப்பட்ட நடைமுறை தமிழ்நாடு முழுக்கவே இருந்தது. அப்புறமா தான் காலையிலேருந்து காலங்காத்தாலே வேலைக்கு போய் காலையிலேருந்து 6 மணிலேருந்து அவங்க ஒரு 9 மணி வரைக்கும் வேலை செஞ்சுருப்பாங்க. அப்புறம் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க. அப்புறம் கை காலெல்லாம் கழுவிட்டு அந்த காலை உணவு, அது ஒரு பழைய சாதமோ ஏதோ ஒரு சாதமோ சாப்பிடுவாங்க. அதனால் பசிக்க நல்லா வேலை செஞ்சுட்டு காலை உணவை சாப்பிட்றாங்க பற்றி, அதனாலே அவங்களுக்கு சுகர் வராது. பசித்து சாப்பிட்டா இந்த சுகர்லாம் வராது, எந்த நோயுமே வராது. அதுவும் பசித்து நல்லா வேலை செஞ்சுட்டு நல்லா கபகபன்னு பசிக்கும், அதுக்கப்புறம் சாப்பிட்றாங்க பாருங்கள். அப்படி ஒரு வழக்கம் அவங்ககிட்ட இருந்தது. அந்த மாதிரி வழக்கம் நம்மக்கிட்டே இருந்ததுன்னா நமக்கும் நோய் வராது. அதனால் ஒரு வேலை நேரத்தை மாற்றணும், 7 மணியாக மாற்ற வேண்டும். காலை 7 மணிலேருந்து ஆரம்பித்து மதியம் 1 மணிக்குள்ளே வேலை நேரத்தை முடிச்சிடணும். அதுக்கப்புறம் யாருமே வேலை பார்க்கக்கூடாது, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். காலை 7 மணிலேருந்து ஆரம்பித்து மதியம் 1 மணி, சாப்பாடு காலை சாப்பாடும் மதிய சாப்பாடும் வேலை பார்க்குற இடத்துலையே கொடுத்துடணும். இந்த மாதிரி சீர்திருத்தங்களெல்லாம் பண்ணும்போது மக்கள் அதிகாலையிலே விழிப்பாங்க. ஏன்னா 7 மணிக்கு நீங்கள் வேலை செய்கிற நேரம் ஆரம்பித்தாச்சுன்னா அதிகாலையில் விழிக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் வந்துடும். கண்டிப்பாக 6 மணிக்காவது எழுந்திருந்தால் தான் நீங்கள் காலைல 7 மணிக்கு வேலைக்கு போக முடியும். அப்போ அதிகாலையில் இப்போ இந்தியா முழுதும் காலையில் 7 மணிக்கு இந்தியா முழுதும் காலையில் 7 மணிக்கே நீங்கள் வேலை நேரம் ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பள்ளிக்கூட நேரம், கல்லூரி நேரம், வேலை நேரம்லாம் ஆரம்பிச்சிச்சுன்னா அதிகாலையில் எல்லாருமே இந்தியாவில் உள்ள 120 கோடி பேரையும் நீங்கள் அதிகாலையிலே எழுப்பி விட்டுடலாம். அதிகாலையிலே விழித்து கொள்வார்கள். அதிகாலையில் விழிக்கிற வழக்கம் இந்திய மக்களுக்கு வந்துவிடும். இந்திய மக்கள் அதிகாலையிலே விழித்தாக வேண்டும். காரணம் 7 மணிக்கே வேலை நேரம் ஆரம்பித்து விடுகிறது. அப்போ உலகத்துலேயே அந்த மாதிரி ஒரு நடைமுறை இருந்துச்சுன்னா உலகத்தில் உள்ள எல்லாருமே காலையில் 7 மணிக்குள்ளே, அதாவது 6 மணிக்கே எழுந்திரிச்சிருவாங்க. விடிஞ்ச பிறகு தூங்கிட்டு இருக்க மாட்டாங்க. 7 மணிக்கு வேலைக்கு போகணும்ல, அதனால்